ஆமாத்த, நல்ல லாபம் தர்ற கம்பெனி அது. அத வித்தோம்னா நஷ்டம் நமக்கு தான். லேபர்ஸ் கிட்ட பேசி சமாதானமா போயிடலாம். தெரிஞ்சே நல்லா போயிட்டு இருக்கிற கம்பெனிய விக்கிறதுன்றது சரியான முடிவு இல்ல. அம்மா, நீங்க தானே அது நமக்கு சோறு போட்ட தாய்மாரின்னு சொன்னீங்க. அதை ஏமா விக்கணும்? பிளீஸ்மா, சேல் பண்ணாதீங்க. நாங்க சொன்னதை கொஞ்சம் கன்சிடர் பண்ணுங்கம்மா. அங்க வேலை செய்யறவங்க மட்டும்தான் எனக்கு அட்வைஸ் பண்றாங்கன்னு பார்த்தா, இப்போ வீட்ல வேற நீங்க எல்லாரும் ஆளாளுக்கு எனக்கு அட்வைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க. நல்லதுக்கு தாம்மா சொல்றோம். ஏய், உங்க அட்வைஸ் எல்லாம் கேட்டு நடக்க வேண்டிய நிலைமையில நான் இல்ல. இந்த சாம்ராஜ்யத்தையே உருவாக்குனது நான். என்கிட்டே வந்து எனக்கே புத்தி சொல்றாங்களா? அம்மா, அவங்க நமக்காக உழைக்கிறாங்கம்மா. சும்மா ஒண்ணும் உழைக்கலையே, சம்பளம் வாங்கிட்டு தானே வேலை செய்யறாங்க. அந்த சம்பளத்தை குடுக்கறது நான். ஆனா இவங்க அவனுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு நான் யாருன்னு காட்ட வேண்டாமா? நான் கம்பெனியை விற்கதான் போறேன். சாப்பாட்டுக்கு லாட்டரி அடிப்பாங்கல்ல, அப்ப தெரியும் என்னோட அருமை. நான் கம்பெனியை விக்கிறதுல உறுதியா இருக்கேன். அதுல எந்த மாற்றமும் இல்லை. மாமா, என்ன மாமா அத்தை எப்படி பேசிட்டு போறாங்க? நம்ம சொன்னதை கொஞ்சம் கூட கன்சிடர் பண்ணாம போறாங்க. இப்ப என்ன மாமா பண்றது? அதான் மாப்பிள்ள, எனக்கும் ஒன்றும் புரியல. இருந்தாலும் நாம ஏதாவது செஞ்சுதான் ஆகணும். என்ன மருமவளே, திடீர்னு வந்திருக்க? என்ன விஷயம்? அத்தை, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். என்ன விஷயம் சொல்லு. அப்போ செங்கல் சூளைய விக்கிற முடிவுக்கே சாமுண்டீஸ்வரி வந்துட்டாளா? ஆமா அத்தை, அந்த டிரைவர் பயலுக்கு ஆதரவா எல்லா தொழிலாளர்களும் இருக்காங்க. அது எப்பவுமே நமக்கு பிரச்சனை தான். அதனால ஏலத்துல செங்கல் சூளைய விக்கலான்னு சொல்லிட்டேன். என் அக்காவும் சரின்னு சொல்லிட்டா. ஃபேக்டரிய வித்தாலும் அது வெளி ஆளுங்க கைக்கு போக கூடாது. நம்ம ஆளு ஒருத்தனை தான் ஏலத்துல உட்கார வச்சு ஃபேக்டரிய விலைக்கு வாங்குற மாதிரி பண்ணணும். அவளுக்கு அது ராசியான செங்கல் சூளை. அது நம்ம கைக்கு தான் வரணும். புரிஞ்சுதா? சரிங்க அத்தை, அது நம்ம கையை விட்டு போகாத மாதிரி நான் பாத்துக்கிறேன். அவ கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு வாங்கின சொத்துன்னு சொல்லுவியே, அத நாம வாங்கிட்டோம்னு தெரிஞ்சாலே அவ மனசு நொந்து போயிடுவா. அந்த டிரைவர் பயலும் இப்ப கூட இல்ல. அவளை எல்லா வகையிலையும் கார்னர் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமா அழிச்சிடணும். அதுக்காக தானே நான் அவ கூடவே இருக்கேன். எல்லாம் அடுத்தடுத்து நடக்கும் பாருங்க. வரேன் அத்தை. வா சந்திரா, இங்க இருக்கவே ரொம்ப கஷ்டமா இருக்கு. சீக்கிரம் வெளியேடு. நம்ம லாயர் கிட்ட பேசிருக்கேங்க. சீக்கிரமே வெளியில வந்துடலாம், கவலைப்படாதீங்க. ஏன் மருமவளே, செங்கல் சூளை ஏலத்துக்கு வரப்போதா? ஆமா மாமா, அத நாமளே ஏலத்துல எடுத்துட வேண்டியதான். அத ஏலத்துல எடுத்து என் வீட்டுக்கார் பேருக்கு எழுதி வைக்க போறேன். ரொம்ப சந்தோஷம் சந்திரா. மருமவளே, சீக்கிரமே எங்களை ஜாமீன்ல எடுத்துட்டா அதை விட நாங்க சந்தோஷப்படுவோம். கவலைப்படாதீங்க மாமா, சீக்கிரமாவே வெளியில வந்துருவீங்க. அப்ப நான் கிளம்புறேன். சரிம்மா, வரேங்க. மருமவளே, இந்நேரம் அந்த கார்த்திக் ஏதாவது யோசிச்சிருப்பான். ஏலத்துக்கு அவன் வரக்கூடாது. அவன் இல்லாத நேரமா பார்த்துதான் நாம ஏலத்துக்கு எடுக்கணும். அவனை வர விடாம பண்ண நான் ஒரு யோசனை சொல்றேன். என்ன பண்ணலாம்னு நீங்களே சொல்லுங்க அத்தை.
ரொம்ப கரெக்ட் இது கண்டிப்பா ஒர்க் அவுட் ஆகும். மருமவளே, இத மட்டும் நீ பண்ண, அப்புறம் அந்த சாமுண்டீஸ்வரியையும் அந்த பொண்ணையும் அந்த டிரைவர் பயலையும் நிரந்தரமா பிரிச்சு வச்சிடுவேன். சித்தி இப்படி அடுத்தடுத்து ஏதாவது பிளான் பண்ணிக்கிட்டே இருக்கீங்களே, உங்க லெவலே வேற சித்தி. உங்ககிட்ட நாங்க நிறைய கத்துக்கணும். லாக்அப்ல இருந்தாலும் அந்த டிரைவர் பயலை எப்படி பழி வாங்குறதுன்னு தான் நான் எப்பவும் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். உங்கள மாதிரி சாப்பிட்டு சாப்பிட்டு மூளைய துருப்பிடிக்க விட மாட்டேன். அவனே, உனக்கு இது தேவையா? வாயை வச்சுட்டு சும்மா இருக்க மாட்டியா? இப்படி வாங்கி கட்டிக்கிறியே. சரிங்க அத்தை. இப்பவே நீங்க போய் சொன்ன விஷயத்த நான் பண்றேன். அந்த ரேவதி இப்பெல்லாம் ரொம்ப பேசுறா. அவளுக்கும் நாம யாருன்னு காட்டணும். அப்பதான் அவளும் அடங்குவா. இங்க பார், நான் சொன்னத கரெக்டா செய். இல்லன்னு வை, நீ மாட்டிக்கிற மாதிரி ஆயிடும். அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் அத்தை. நீங்க கவலைப்படாம இருங்க. வரேன் அத்தை. ம். வரேன் மாமா. வரேங்க. சரிம்மா. டேய் டிரைவர், எங்களுக்கா தண்ணி காட்டுற? உன்னை ஊரை விட்டு விரட்டாம ஓய மாட்டாடா இந்த காளியம்மா.